பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கூட்டணி கட்சி கேள்விகள் அப்படிங்கிறத வந்து ஒதுக்கி தலைவர் பார்த்துக்குவாருங்க, தலைவர் கருத்து சொல்லுவார் அப்படின்னு ஒதுக்கி வச்சிடலாம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த கூட்டணிக்குள்ளே எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து இந்த திமுக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை வந்து அவங்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் வந்து ஏதாவது சொல்லுவார், அதை வச்சு வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே வந்து சிண்டு முடியலாம் அப்படிங்கிற வேலையை மீடியா தான் முன்னாடி நின்று பார்க்கும். நேற்றே வந்து இந்த கூட்டணி பற்றிய ஒரு கேள்விக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாகவே பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதிலும் வந்து விவாதிக்கப்படும். ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக இணைந்து திமுகவை வீழ்த்துவோம் அப்படிங்கிறத மட்டும் மக்கள் பார்க்கலைங்க. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், சரி ஓகே அனுப்பிடலாம். நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும், விஷன் என்னன்னு சொல்லணும், மக்கள் அதையும் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு அதை வந்து அப்படியே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அடிக்கடி ஒரு வெடிகுண்டை போட்டுக்கிட்டே தூக்கிட்டே போறது வந்து அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டைல். ஏன்னா இதை வச்சே வந்து சிண்டு முடிகிற வேலையெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. இப்போ நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அண்ணாமலை வந்து 20ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்றாரு. இந்த கட்சிக்கு யார் மாநில தலைவர்? தலைவர்கிட்ட அவர் ஒப்புதல் வாங்கிட்டாரா? அவருக்கு தெரிஞ்சுதா இதெல்லாம் பண்றாரா அப்படின்னு சவுக்கு சங்கர் ட்வீட் போட்டிருக்காரு. இது என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேரலல் நெரேட்டிவ். பாஜக கட்சிக்குள்ள வந்து உட்கட்சி பூசல் இருக்கு. இது அப்படியே பில்டப் பண்ணீங்க அப்படின்னா அங்கே தான் போய் நிற்கும். நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் 2 பேருக்கும் உரசல். 2 பேரும் தனித்தனி குழுவாக இருக்காங்க. நயினார் டீமில் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க, அண்ணாமலை டீமில் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பேரலல் நெரேட்டிவை பில்டப் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது இப்போ இல்லை, நீங்கள் அடுத்தடுத்த நாட்களில் என்ன இதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிவி டிபேட்டில் அல்லது வந்து இங்கே யூடியூப்பில் வந்து நீங்கள் டிபேட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை பற்றி பேசுவாங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.